விஜயன் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் புதுச்சேரி உப்பளம் பகுதியில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் 5000 பேருக்கு பாஸ் இருக்கக்கூடிய 5000 பேருக்கு அனுமதி என சொல்லப்பட்டிருந்த நிலையில் தற்போது பாஸ் இல்லாதவர்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க நாம் கேட்கலாம். கிருஷ்ணா, பாஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே அனுமதினு காவல்துறை தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ பாஸ் இல்லாதவர்களையும் காவல்துறை அனுமதிப்பதை காட்சிகளாக பார்த்துட்டு இருக்கோம். களம் என்னவாக இருக்குங்க? புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதல் முறையாக மக்கள் சந்திப்பு மாநாடு நடைபெற உள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் புதுச்சேரிக்கு வர இருக்கிறார். இந்த நிலையில புதுச்சேரியில் இந்த மாநாட்டிற்காக அனுமதிக்கப்பட்ட நபர்கள், அதாவது 5000 நபர்கள் மட்டுமே டோக்கன் மூலமாக அனுமதிக்கப்படுவார்கள் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த நிலையில் காலையிலிருந்து டோக்கன் மூலமாக தான் அந்த தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களை உள்ளே அனுமதிக்கப்பட்டு வந்தார்கள். ஒரு நபருக்கு ஒரு டோக்கனுக்கு 2 நபர்கள் என தொண்டர்கள் அங்க தொகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்பி வந்த இந்த மக்கள் ஒரு நபருக்கு மட்டுமே உள்ள அனுமதிக்கப்பட்டார்கள். மீத கூட வந்தவர்கள் அனுமதிக்காமல் அவர் நிற்க வைக்கப்பட்டார்கள். இந்த நிலையில் கிட்டத்தட்ட 5000 பேர் உள்ளே சென்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் டோக்கன் கூட வந்தவர்கள் இல்லாமல் பொதுமக்கள், தொண்டர்கள், டோக்கன் இல்லாத நபர்கள் என கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட நபர்கள் தற்போது மீண்டும் உள்ளே அனுமதிக்கப்பட்ட சூழல் இருக்கிறது. கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் என அனைவருமே உள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறை கட்டுப்பாட்டு விதிக்கப்பட்டிருக்கிறது. 5000 நபர்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்படுவோமானால் தற்போது கூட்டம் அதிகரித்து வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் வரக்கூடிய நிலையில புதுச்சேரியில் இந்த தற்போது அனைத்து பகுதிகளிலும் தடுப்பு காட்டைகளை வைத்து காவல்துறையினர் இந்த நிலையில அனைவருமே தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனைவரும் ஆவலோட தற்போது மாநாட்டு திடலுக்குள் உள்ள சென்று வருகிறார்கள். தொண்டர்கள் எண்ணிக்கை கட்டுக்கடங்காமல் சென்ற நிலையில் தற்போது பாஸ் இல்லாதவர்களும் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வரக்கூடியதை காட்சிகளாக பார்த்து வரும் நிலையில் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க நாம் கேட்டோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.